சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 17வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவமென்று இராதே, மருளை பிரிந்து அறிவில் கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம். இன்றைய பாடல் நாம எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற ஒரு குழப்ப நிலைக்கு அற்புதமான ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். அதாவது நாம யார்கிட்டயாவது போய் பேசணும்னா அவங்க முதல்ல கேட்பாங்க, ஏன்பா உங்களுடைய ஹிந்துவிசம்ல மட்டும் இத்தனை விதவிதமான சாமிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பதில் சொல்ல தெரியாம ரொம்ப ஒரு திணறல்ல நின்றுடுவோம். ஆமா இல்ல, நமக்கு மட்டும் விதவிதமான சாமி இருக்கு, அதுலயும் மிருக முகம் கொண்ட சாமி இருக்கு, ஆண் பெண் எப்படின்னு குழந்தையில இருந்து எல்லாமே நமக்கு ஒரு குழப்பமாவே இருக்குதே அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாத ஒரு தன்மையை நாம இன்னைக்கு பாக்குறோம். பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்கள்ல இருந்து நிறைய பேருக்கு நமக்கு அது இருக்கு. அந்த குறிப்பை நமக்கு இன்றைய பாடல்ல நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. அதாவது நமக்கு நன்றாக தெரியும், பெருமான் தடத்தம் சொரூபம் அப்படின்னு 2 நிலை நமக்கு பார்க்குறோம், சைவ சித்தாந்தம் பார்க்குது. அதாவது சொரூபம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் எங்கேயுமே எதுக்குமே எட்டாதவனாக இருக்கின்றான். எட்டாதவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம உயிர்களுக்கு ஒரு அயர்வு வந்துடும். ஏன்பா அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது, எட்ட முடியாதுன்றீங்க, எங்கேயோ இருக்கிறாங்கிறீங்க, இருந்துட்டு போறான், அவனால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் ஏன் அங்க அவனை அடையதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அயர்வு வந்துடும். அதற்காக பெருமான் என்ன பண்றாரு, சொரூபத்தில் இருந்தால் உயிர்கள் உணர முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தடத்தத்திற்கு இறங்கி வருகின்றார். தடத்தத்திற்கு வரும்போதுதான் உயிர்களால லேசா உணர முடியும். சரி, நேரா வர்றாரு இல்லையா, சொரூபத்திலிருந்து அவர் இறங்கும் போது சொரூபத்துலதான் இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை அப்படின்னு சொல்ற அந்த குறிப்பு சொரூபம். இந்த தன்மையன் என்று எதுவுமே நம்ம சொல்லிட முடியாது. இப்படிப்பட்ட வடிவம், இப்படிப்பட்ட பெயர், இப்படிப்பட்ட குணமுடையவன் எதுவுமே நமக்கு சொல்ல முடியாத ஒரு வரைமுறையிலேயே கட்டுக்கு கொண்டு வர முடியாமல் இருப்பவன் தான் சொரூப நிலையில் இருக்கும் சிவம். சரி, அவன் இறங்கி வரும்போது தடத்தமாக வருகின்றான். அப்போ முதல்ல அவன் எடுக்கிற வடிவம் எது அப்படின்னா அருவம் என்று சொல்லப்படுகின்ற வடிவம் அற்ற தன்மை. ஞாபகம் இருக்கட்டும், அதுவும் வடிவம் தான். அதுவும் ஒரு விதத்துல இறங்கி வருகின்ற தன்மை, அதுவும் தடத்தம் தான். அருவம் என்று நாம இன்னைக்கு சொல்றதும் தடத்தம் தான். தடத்தத்துக்கு இறங்கி வர்றாரு, அப்ப அருவமா இருக்கிறாரு. உதாரணத்துக்கு ஆகாயமா இருக்கிறாரு, காற்றா இருக்கிறாரு, மனமா இருக்கிறாரு. இப்படியெல்லாம் நாம சொல்லும் போது நிறைய பேருக்கு உணர முடியும், நிறைய பேருக்கு உணர முடியாது. அதாவது சிலருக்கு உணர முடியும், நிறைய பேருக்கு உணர முடியாது. ஏன்னா காத்தை பார்த்துட்டு இங்குதான் சாமி இருக்கிறான், நீ உன் பிரச்சனைய சாமி கிட்ட சொல்லு அப்படின்னா நம்மள நிறைய பேர் அந்த பக்குவம் இல்லாத தன்மை உடையவர்களால அப்படி சொல்ல முடியாது. எங்க பார்த்து நான் சொல்றது, எந்த டைரக்ஷன்ல பார்த்து நான் சொல்றது, எந்த ஒரு வடிவமும் இல்லையே, ஒரு பற்றுக்கோடி இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்ப அவர்களாலேயும் பெருமானை பற்ற முடியல. பெருமான் சொரூபத்திலிருந்து தடத்தத்துக்கு இறங்கி வந்தான் இல்லையா, அந்த கருணை நமக்கு புரிந்தாலும் பற்ற முடியாமல் உயிர்கள் தவித்தது. ஏன்னா நமக்கு அந்த பக்குவம் இல்லாத காரணத்தினால. ஒரு சிலரால பற்ற முடிந்தது, அதனால அவங்க அதை பற்றினாங்க. சரி, பெருமான் பார்த்தாரு, என்னடா இது, நம்மளோட அப்ஜெக்டிவே இவங்களை பற்ற வைக்கணும்ன்றது தான், அவங்களால முடியலையே. சரி, அடுத்த நிலைப்பாட்டுக்கு இறங்குனாரு, இன்னும் ஒரு படி கீழே இறங்குனாரு. அந்த படி என்னன்னு பாத்தீங்கன்னா அரு உருவம் என்று சொல்லப்படுகின்ற இலிங்க திருமேனி. ஒரு கல் மாதிரியும் இருக்கும், ஒரு வடிவம் மாதிரியும் இருக்கும், ஆனா வடிவமாவும் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இலிங்க திருமேனி வழிபாடு தான் மிகச்சிறந்த வழிபாடுன்னு சொல்ற ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, நீங்க வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதற்கு மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும், இது நம்ம கிரியைகள் செய்ய வேண்டும். அதாவது அபிஷேகம், ஆராதனை இது எல்லாம் செய்யணும், பாவனை செய்யணும். இப்ப அருவமா இருக்கிற சாமியை பார்த்தீங்கன்னா பாவனை நம்ம செய்ய முடியும், மந்திர உச்சாடனம் செய்ய முடியும், மந்திரங்கள் ஜெபிக்கலாம். ஆனா அலங்காரம் செய்ய முடியுமா, கிரியை செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. அப்போ அடுத்த நிலை நம்மளுக்கு இலிங்க திருமேனி, அதுல பாவனையும் செய்யலாம், கிரியையும் செய்யலாம், மந்திர உச்சாடனமும் செய்யலாம்.
அப்போ மூணையுமே செய்யதுக்கு வல்லதாக இருக்கக்கூடிய இலிங்கத் திருமேனியாக அருவுருவமாக பெருமான் இறங்கி வருகின்றான். அப்போ அதுல சில உயிர்களால பற்ற முடிந்தது, நிறைய உயிர்களால அதையும் பற்ற முடியவில்லை. இது என்னப்பா ஒரு குளவிக்கல்ல போய் பேச சொல்ற, கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்லை, நான் சொன்னேன்னா அதுக்கு கேட்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நின்னுது. அப்போ பெருமான் பார்த்தாரு, என்னடா இது, நம்ம ஆப்ஜெக்டிவ் பாதி தான் நிறைவேறி இருக்கு, இன்னும் நிறைய பேரை லிங்க் பண்ண வைக்க முடியலையே, நம்மளை அடைய வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு படி கீழே இறங்கினாரு. இன்னும் ஒரு படி கீழே இறங்கும் போதுதான் உருவங்கள் எடுத்தாரு. அப்போ உருவங்கள் எடுக்கும்போது யாருக்கு எப்படிப்பட்ட உருவத்துல லயிப்பு வருமோ அப்படிப்பட்ட உருவத்தை தான் எடுத்தாரு. அதாவது ஆண் என்ற வடிவம் எடுத்தாரு, பெண் என்ற வடிவம் எடுத்தாரு, குழந்தை என்ற வடிவம். முருகர் பார்த்தீங்கன்னா குழந்தை, நல்ல டெடி பேர் மாதிரி அழகா பொச்சுக்கு பொச்சுக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு வடிவம் எடுத்தாரு, அது விநாயகர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்னா, உன்னால எப்படிப்பட்ட உருவத்தில் லயிக்க முடியுதோ அப்படிப்பட்ட உருவம் தாங்கி நான் வருகின்றேன் அப்படின்னு சொல்லி பெருமான் இறங்கினதுதான் உருவத் திருமேனி. உருவத் திருமேனியில பார்த்தீங்கன்னா பாவனை செய்ய முடியாது, கிரியை செய்யலாம், மந்திர உச்சாடனம் செய்யலாம். அதனாலதான் இந்த 3 திருமேனி வழிபாட்டுல இலிங்கத் திருமேனி வழிபாட்டை அத்தனை சிறப்பாக செய்யறது. இன்னைக்கு பாருங்க, சில கோயில்ல இலிங்கத் திருமேனிக்கு ஆண் வடிவமா நல்ல மீசையெல்லாம் வச்சு அழகா பண்ணுவாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர வடிவமா அதை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மை மாதிரி வழிபாடு அந்த அலங்காரம் செய்திருப்பாங்க. நம்ம கற்பனைக்கு எப்படி இருக்கின்றதோ இலிங்கத்தில் நாம் அப்படி பார்க்கலாம். இலிங்கத்தில் பாவனை செய்யலாம். அதனால்தான் இலிங்கத்துக்கு அலங்காரம் ஆண் மாதிரியோ பெண் மாதிரியோ பண்ணக்கூடாது என்பது நமக்கு ஐதீகம். நம்ம அலங்காரம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவரவர்கள் எப்படி அதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்படி பாவனை செய்துக்கலாம். இப்ப நமக்கு ஆணா பார்க்கணும், பெண்ணா பார்க்கணும், அர்த்தநாரீஸ்வரரா பார்க்கணும் அப்படின்னா நாம அப்படி பாவனையில பார்த்துக்கலாம். இதுதான் இந்த 3 வழிபாட்டோடைய நிலைப்பாடு. அப்போ இறங்கி ஒவ்வொரு படிநிலையாக இறங்கி வர்றாருல்ல, இப்ப இதுல யாரு சிவம்? அடுத்த ஒரு கேள்வி தொக்கி நிற்கும். எப்பா உருவம் எடுத்தாருன்னு சொன்னீங்க, அப்புறம் இலிங்கமா நின்னாருன்னு சொன்னீங்க, காற்றா நின்னாருன்னு சொன்னீங்க, இதுல எதுப்பா சிவம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகின்றோம். பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிலம். நிலம் வடிவம் உடையது, உருவம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் மற்றும் தீ. இது ரெண்டும் உருவமும் இருக்கு, ஆனா உருவமும் இல்லை. இந்த வடிவம்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்தீங்கன்னா எந்த பாத்திரத்துல எடுக்கிறீங்களோ அந்த வடிவத்தை அது தாங்கி நிற்கும். நெருப்பும் அதே மாதிரி தான், வடிவமும் இருக்கு ஆனா வடிவமும் இல்லை. அப்படி ஒரு நிலை. இது இரண்டும் உருவமாக சொல்லும் வழக்கம் உள்ளது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா காற்று. அது நம்ம உணரத்தான் முடியுமே ஒழிய இருக்கு அப்படிங்கிறத கண்ணால பார்க்க முடியாது. அப்ப அது அருவம். அதே மாதிரி ஆகாயம். பஞ்சபூதங்கள்னு சொல்ற இதுலயே நமக்கு இந்த 3 தத்துவங்களையும் அடக்கி வைத்திருக்கின்றார். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைப்பாடு மேல ஏற ஏற அந்த 24 தத்துவங்கள், 36 தத்துவங்களை மொத்தமா நீங்க எடுத்தீங்கன்னாலும் சரி, அல்லது 24 ஆன்ம தத்துவங்களை மட்டும் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு தத்துவமும் மேல ஏற ஏற ஒன்றை விட இன்னொன்னு சூக்குமமா இருப்பதை நாம பார்க்க முடிகின்றது. அப்படி இருக்கும்போது நமக்கு பஞ்சபூதங்கள்லயே அப்படி இருக்கும்போது பெருமானின் நிலைப்பாடு நமக்காக இறங்கி வருகின்ற நிலைப்பாட்டுல ஏன் இப்படி 3 நிலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நின்னா அது அடுத்தது நம்மளுடைய பக்குவ நிலைக்காக அப்படிங்கிற பதில் தான் நிற்கும். இந்த பாடல்ல பாருங்க, இப்ப அருவை, உருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவம் என்று இராதே. இதெல்லாம் சிவம்னு நினைச்சியா? கண்டிப்பா கிடையாது. உருவம் தாங்கி வருகின்றான், தூல வடிவம் தாங்கி வருகின்றான், அது நமக்கு சிவபெருமானா அப்படின்னா இல்லை. அருவமா இருக்கின்றான், அது நமக்கு சிவபெருமானா அப்படின்னா இல்லை. ஆகாயம்தான் சிவபெருமானா, வெளிதான் சிவபெருமானா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி ஒளியை சிவம் என்று இராதே. ஒளி என்று சொல்லப்படுவது நமக்கு ஒரு எல்லையில் நிற்பது. ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒளி கிடையாது. அப்படி பார்க்கும்போது அப்போ ஒளின்னு சொல்லியாச்சுனாலும் ஒரு பவுண்டரிக்குள்ள நின்னுடும்.
வெளியை. வெளி என்று சொல்லப்படுவது வியாபகத்தன்மை உடையது, எல்லா இடத்திலும் யூனிவர்ஸில் இருக்கக்கூடியது, அதுவும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஏன்னா நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை புவனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்குள்ளேயே நமக்கு அந்த வெளி அடங்கி விடுகின்றது. ஆக வெளி என்பதும் சிவம் என்று நினைத்து விடாதே என்று சொல்லிட்டு, சரி இது எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்ட, அப்போ ஒருவேளை இருள் தான் சிவபெருமானா அப்படின்னா, இருள் என்பது மலம், அது கண்டிப்பாக சிவமாக இருக்காது. இருள் அப்படின்னாக்க இது அனைத்தும் இல்லாத ஒரு இடம் என்ற பொருள். அங்கேயும் சிவம் இல்லை. ஆக 36 தத்துவங்களும் சிவம் இல்லை அப்படிங்கிற குறிப்பை நமக்கு மிக அழகாக இங்கே சொல்லிட்டார். இதுல பாத்தீங்கன்னா நாதம்னு ஒரு தத்துவம் இருக்கு, சிவதத்துவம் இருக்கு. சிவதத்துவமும் சிவம் அல்லை, அதுவும் ஒரு தத்துவம் தான். அதையும் தாண்டி நாம போனாதான் பெருமானை உணர முடியும். ஆக இலிங்கமா வருகின்றான், உருவமா வருகின்றான், அருவமா இருக்கின்றான், இதுல யாரை நாம் பிடிக்கிறது அப்படின்ற கேள்வியே கேட்கக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி நிற்க வேண்டிய ஒரு பக்குவ நிலையை பெருமான் நமக்கு கொடுக்கணும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும், நமக்கு ஒரு பெரிய அயர்வு வந்துடும். என்னப்பா நீங்க, நான் இவ்வளவு நாள் இதுதான் சிவபெருமான்னு நினைச்சு வணங்கிட்டு இருந்தேன், இதுவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் எங்க போய் சாமி கும்பிடுறது, யாரை கும்பிடுறது, நான் பண்ற வழிபாடே தவறோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல உயிர்கள் நிற்கும். அதுக்காக தான் அடுத்தது பாருங்க, சிவம்னா என்ன அப்படிங்கிறதை நமக்கு, இதெல்லாம் சிவம் இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்ப சிவம்னா என்னங்கிறத நமக்கு சொல்லணும்ல. அடுத்தது சொல்றாரு பாருங்க, மருளை பிரிந்து. மருள் என்று சொல்லியாச்சுன்னா மயக்கம் தரக்கூடிய நம்மை சுற்றி இருக்கின்ற தனுகரண புவனபோகம். இது எல்லாமே நமக்கு மயக்கம் கொடுக்கக்கூடியது. நம்ம சுத்தி இருக்கிற இந்த உடலாக இருக்கட்டும், நாம் அனுபவிக்கின்ற போகங்களாக இருக்கின்றோம், உலக நுகர்பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மருள். இந்த மருளில் இருந்து பிரிந்து நிற்க வேண்டும். முதல்ல பிரிந்து நிற்கின்ற அறிவில் கண்டதனை, அறிவில் எங்கே பெருமான் எங்கே இருக்கின்றான் என்றால் அவர்கள் அறிவில் நிற்கின்றான். இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், சாமி எங்க இருக்கிறாரு? என்னோட இதயத்துல இருக்கிறாரா, மூளையில இருக்கிறாரா, கண்ணுல இருக்கிறாரா, மூக்குல இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அவர்களின் அறிவில் நிற்கின்றான் சிவபெருமான். யோசிச்சு பாருங்க, எறும்புக்கு அதோடைய அறிவுல பெருமான் நிற்கின்றான், கொசுவுக்கு அதோடைய அறிவுல பெருமான் நிற்கின்றான், மனிதனுக்கு அதன் அறிவில் வழி நடத்துவதற்காக பெருமான் அங்கே நிற்கின்றான், யானைக்கு அதன் அறிவில் நின்று பெருமான் உணர்த்துகின்றான். அறிவு வடிவமாக இருப்பதுதான் நமக்கு சிவபெருமான். யோசிச்சு பாருங்க, ஒரு கொசு இருக்கு, அது ஒரு கர்ப்பிணி பெண்ணை கடிக்க கூடாது அப்படிங்கிற அறிவை அங்க யாரு கொடுக்கறாங்க அப்படின்னா சிவபெருமான் கொடுக்கிறது. ஆனா இன்னைக்கு உள்ள காரண காரியங்கள் சொல்லுது என்னன்னா, கர்ப்பிணி பெண்களை நிறைய கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அறிவை கொடுப்பது, அந்த அறிவுக்கு அறிவாக நின்று அங்கே செய்வது யார் என்றால் சிவபெருமான். ஒரு யானை இருக்கு, இப்படி போகணும் இப்படி போகக்கூடாது அப்படின்னு அந்த யானை, ஏன்னா விஸ்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப வைஸான அனிமல், ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு மிருகம் என்று சொல்லியாச்சுன்னா அது யானை. அதன் அறிவில் நின்று பெருமான் அங்கே உணர்த்துகின்றான். அப்போ அறிவுக்கு அறிவாக நிற்பதுதான் அங்கே சிவம். எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா, இந்த உலக பொருள்கள்னால வருகின்ற அறிவு கிடையாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு நமக்கு. அதான் மருளை பிரிந்து அறிவில் கண்டதனை பின்னமர அப்படின்னா எந்த இடத்திலும் நம்மை விட்டு நீங்காத அளவுக்கு இருக்கின்ற பொருள்தான் சிவம். நம்மை விட்டு ஒரு செகண்ட் பிரியாம இருப்பதுதான் சிவம். அப்ப அறிவாக உள்ளே நின்று நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றான் இல்லையா, அவன்தான் சிவம் என்று சொல்லப்படுகின்ற பொருள். வெளியில் தேடாதீர்கள், உள்ளேயே தேடுங்கள் என்ற ஒரு குறிப்பைத்தான் நமக்கு இங்கே சொல்லி அருள் செய்கின்றார். இப்ப அடுத்தது நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் சரி, நீங்க அதை நீங்கணும், பாச நீக்கங்கள் வேணும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா மருளை பிரிந்து என்பது பாச நீக்கம், தன் அறிவிலேயே பிரியாமல் நிற்கின்றான் என்று சொல்லப்படுவது சிவப்பேறு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாச நீக்கமும் சரி சிவப்பேரும் சரி, இந்த இரண்டுமே முக்கியம். ஆனா இதுல எப்படி நான் ஒன்னை விட்டு இன்னொன்னு எப்படி நான் பற்றுவது, எப்படி இது ரெண்டையும் எனக்கு கைவரப்பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒரு உயிர் கேட்டது அப்படின்னா அதற்கு மிக எளிமையான ஒரு வழியாக இருப்பது எது என்றால் 5 எழுத்து. ஏன்னா 5 எழுத்து என்று சொல்லப்படுவது பாத்தீங்கன்னா நம சிவாய.
இதில் அந்த நாவும் மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாச நீக்கங்களுக்கு உரியது. சிவ என்பது சிவப்பேருக்கு உரியது. அதுக்கப்புறம் பக்குவம் வர 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 நமக்கு கிடைக்கின்ற மந்திரம் எது அப்படின்னா சிவாய நம. அப்ப என்ன ஆகும், சிவம் முதலில் வந்து விடுகின்றது, பாசம் பின்னாடி போயிடுது, பாச நீக்கம் நடக்கின்றது அங்கே. அதனாலதான் தீக்கை என்று சொல்லும்போது 2 நிலை தீக்கைகள் ஒரு உயிர் எடுப்பது மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். முதல் நிலை தீக்கை நமசிவாய, அது வந்து நமக்கு திருநீர் எப்படி பூசுவது என்ற அங்கீகாரம் மட்டும்தான். ஆனால் பாச நீக்கமும் சிவபேரும் நிகழ வேண்டும் என்றால் 2ஆம் நிலை தீக்கை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். விசேட தீக்கை கண்டிப்பா வேணும். நிர்வாணம் வரைக்கும் போகலைனாலும் பரவாயில்லை, ஆனா விசேடம் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு உயிருக்கு வேணும். ஏன் அப்படின்னா அப்போதான் பாச நீக்கமும் சிவபேரும் நிகழும் என்ற குறிப்பினை மிக அழகாக நமக்கு இந்த பாடலில் வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். சரி, இப்ப இந்த பாச நீக்கமும் சிவப்பேறு என்று 2ஆக சொல்லும் வழக்கம் நமக்கு சிவஞான போதத்தில் உள்ளது. இத 10ஆ விரிச்சு சொல்றதுதான் உண்மை நெறி விளக்கம். உண்மை நெறி விளக்கத்துல பாத்தீங்கன்னா தசகாரியம் என்று சொல்லி இந்த பாச நீக்கத்தையும் சிவபேரையும் 10ஆ விரிப்பாங்க. பாச நீக்கம் எது அப்படின்னா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படும் அனைத்துமே பாச நீக்கத்திற்கு உரியது. சிவப்பேறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று சொல்லப்படுகின்ற 4. இந்த எல்லாத்தையும் உண்மை நெறி விளக்கம் நமக்கு 10ஆ விரித்து சொல்லுது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிவபோகசாரம் அருளி செய்த குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் அவர்கள் அட்டாங்கம் ஒரு 8 நூல் எழுதியிருக்கிறாருன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். அதுல ஒரு நூலுக்கு வந்து திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல் என்ற பெயர். அதுல பாத்தீங்கன்னா இந்த தசகாரியத்தை 30ஆ விரிச்சிருப்பாரு. அதாவது தத்துவங்களுக்கு 10, ஆன்மாவுக்கு 10, சிவத்துக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு 10 10 10ஆ 30ஆ விரிச்சு நமக்கு சொல்லியிருப்பாரு. அற்புதமான நூல் அதுவும். ஏன்னா தசகாரியத்தை விரிவா பார்ப்பதற்கு அந்த நூல் மிகவும் எளிமையாக கை கொடுக்கும். இது வந்து நமக்கு திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல் என்ற நூலில் நமக்கு இது 30ஆக விரிந்திருக்கின்றது. ஆனா இதுல பாருங்க, ஒரே பாடல்ல 2ஆ வைத்து, அதாவது பாச நீக்கம் சிவப்பேறு என்பதை 2ஆ வைத்து நமக்கு அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். இந்த பாடலை படிக்கும் போது நமக்கு 7ஆம் திருமுறையில 67வது பதிகத்துல பாத்தீங்கன்னா, ஆழியனாய் அகன்றே உயர்ந்தானை ஆதி அந்தம் பணிவார்க்கு அணியானை என்ற பாடல் நம்மை ஆற்றுப்படுத்துவதாக இருக்கின்றது. அதாவது ஆழியனாக இருக்கின்றான், அகன்று இருக்கின்றான், உயர்ந்து இருக்கின்றான், இன்ன தன்மையன் என்று தெரியாது. ஆனா அவனை பிறந்தது முதல் இறப்பது வரைக்கும் பணிந்து நிற்கின்ற உயிர்களுக்கு பக்கத்திலேயே நின்று அறிவுக்கு அறிவாக நின்று நம்மை வழிநடத்தக்கூடியவன் என்று நம்பி ஆரூரர் நம்மை ஆற்றுப்படுத்தி, தைரியமா சாமியை வணங்குவதை விட்டு விடாதீர்கள், 5 எழுத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள், திருப்பதிகங்களை படித்து கொண்டே இருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அணியாக நின்று பக்கத்திலேயே நின்று உங்களை வழிநடத்துவான் என்று அற்புதமாக அருளி செய்கின்றார். குரு உபதேசமாக அருளி செய்கின்றார் என்றால் அது மிகையாகாது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ சிவ. திருச்சிற்றம்பலம்.